மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி மழை மேகம் வர்ண ஜாலம் அடவாடும் காணலா ஓஹோ எந்தன் பேபி. அந்த சாங் இருக்குல்ல, அந்த சாங் பேர் படம் வந்துருச்சு. ருத்ரா. இவர் யாருன்னா நம்ம விஷ்ணு விஷாலோட பெரியப்பா பையன், சித்தப்பா பையனோ பெரியப்பா பையனோ. அவர் இன்ட்ரோ ஆகிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் இப்போ லீடாக ஹீரோவாக பண்ணுறாப்புல விஷ்ணு விஷால். அவர் ப்ரொடியூசர் வேறு படத்தில். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் இந்த படம் போயிருந்தேன், லவ் மேரேஜ் மார்கன் போகும்போது சத்யம் தேட்டரில். அப்போ இவங்க ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் அந்த எஸ்எஸ் மியூசிக் ஆங்கர், அப்புறம் விஜய் டிவியில் ஆங்கராக பண்ணுற ஏஞ்சலினா அவங்கள பார்த்தேன் நேரில். இப்போ நம்ம ஓஹோ எந்தன் பேபியோட ட்ரெய்லரை பார்ப்போம். நீங்கள் லவ் ஸ்டோரி கேட்டிங்கல்ல, அவன் வந்து இந்த படத்துலேயே ஒரு டேரக்டராக ஒர்க் பண்ணுறான், அது தெரியுது. லவ் ஸ்டோரி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஓப்பன் பண்ணா இன்ட்ரோடியூசிங் ருத்ரா. சின்ன பையன் வந்து தம் அடிக்கிறான், கடைக்கு போகிறான், வீட்டில் அட்டகாசம் பண்ணுறான், பாப்கார்னை தூக்கி போடுறான், தேட்டரில் படம் பார்க்குறான், அம்மாவை கத்த வைக்கிறான். சந்தோஷ் சுப்ரமணியம் வர ஹாசினி மாதிரி, கிரீடமில் வர திவ்யா மாதிரி, வாரணம் ஆயிரமில் வர மாலினி மாதிரி, இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னருக்கு வேணும்னு கேட்குறான் அவங்க அப்பா கிட்ட. அப்பா தான் இவர் நம்ம அவங்க அப்பா கருணாகரன் தான் அவங்க அப்பா போல். சார் மாமா, அங்கிள், அப்பா கிடையாது, சாரி. ஐயோ ஹீரோயின் செம்மையாக இருக்கிறாள் ஒருத்தி. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஹீரோயினு லவ் பண்ணுறாங்க ஸ்கூல் டைமில். எனக்கு தெரியும்ட. ஐயோ லிப்டிஸு அப்பா அடிக்கிறார். கொஞ்சம் செட்டிலாக பண்ணு. காலேஜ் படிக்கும்போது ஒரு லவ், அதுவும் ஃபெயிலியர் ஆகுது. மித்திலா இன்னொரு லவ், ஸ்கூல் லவ் ஃபெயிலியர் ஆச்சு, காலேஜ் லவ். காலகாலமாக அதை தானே பண்ணிட்டுறாங்க லவ்ன்ற டாச்சில். எதனா ஒரு பொண்ணு கடைசி வரைக்கும் காலம் முழுக்க காப்பாற்ற முடியுதா? இல்லை, உன்னோட ஒன்று பெட்டராக போயிட்டே இருக்கிறானுங்கள. கட் மிஸ்கின் சார் தலைவன். ஐயோ ரொமான்ஸ் பண்ணும்போது டிப் கொடுக்கும்போது கட் வச்சு இழுக்கிறான் ஸ்டோரி. அப்படியே இப்போ ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ரெடின் கிங்ஸ்ல என்ன சொல்கிறாரு, ஜோக்கராக மாறுறாரு, டேரக்டராக மாறுறாரு, ஹீரோவாக மாறுறாரு, வேலைக்கு போகும்போது ஒரு லவ், 3வது லவ். சண்டை போடுறாங்க காதலுக்காக, பொண்ணுக்காக சண்டை போடுறேன். எனக்குடா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கேன். பூமராக இருக்காத. எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் ஆகி ஃபெயிலியர் ஆகிருக்கு. ட்ரூ லவ்லாம் இந்த காலத்தில் இருக்குமா? ட்ரூ லவ்லாம் கரெக்டாக சொன்னா பூமர். விஷ்ணு விஷால் சார் கேமியோ பண்ணுறாரு போல படத்தில். எனக்கு பெரிய பொண்ணுனாலே ஒரு இதுதான் அழகான கலாகுது. என்ன தூக்கி அடிச்சேன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, அதான் பார்க்கணும். ஆனால் அந்த கேமரா ஒர்க்லாம் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளேலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நெல்சன் சார் படத்தில் வர ஸ்க்ரீன் பிளே மாதிரியே இருக்குது. ஏன்னா ஜெயிலர் பீஸ்ட் அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே தான் இருக்குது படத்தில். அந்த கேமரா ஒர்க்ஸ் நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம். லவ் டுடே டிராகன் 2 மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இது அடுத்த ஃப்ரைடே, இப்போ வர ஃப்ரைடே இல்லாமல் அடுத்த 11ஆம் தேதி வருது இந்த படம். இதுவும் நல்லா தான் இருக்குது. விஷ்ணு விஷால் அண்ணன் அவங்களோட ரிலேட்டிவ் பையன் நடிக்கிறாப்புல ருத்ரா. இவர் ஆல்ரெடி நிறைய 2-3 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓஹோ எந்தன் பேபி நீ வார எந்தன் பேபி நல்லா தான் இருக்குது ட்ரெய்லரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறாரு, ஸ்கூல் காலேஜில் லவ் பண்ணுறாரு, எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ஆஃபீஸில் லவ் பண்ணுறாரு, தன்னோட வாழ்க்கைக்கு லைஃப் பார்ட்னரே கிடையாதா, தன்னோட ரைட் சாய்ஸ் ரைட் பார்ட்டை சூஸ் பண்ணி போகிறாரு. யார் வராங்க வரலையான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் படத்தில். ட்ரெய்லர் நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது, அந்த கேமரா ஒர்க்ஸ் நல்லா இருந்தது, விஷ்ணு விஷாலோட அந்த கெட்டப்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் அந்த அவர் கேமியோ பண்ணுறாரு, அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தம்பி நடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து எமோஷனலாக ஆனார் ஒரு ஸ்டேஜில் பார்த்தேன், அது நேரில் பார்த்தேன் நான். சத்யமோட ஸ்க்ரீனில் தான் நடந்தது இந்த ஃபங்க்ஷன். ஸோ அவ்வளோ பெரிய ஃபார்ச்சுனர் காரு வெளில டொயோட்டா இது வேக்னர். இப்போது ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு மாடல் தளபதி கூட வாங்கினார் டொயோட்டாவில், அந்த மாடல் கார் தான் வெறும் வாங்கியிருக்காரு. பார்த்தேன்
ஃபோட்டோவில் எடுக்க முடியல வேறு, பார்த்தேன் நான் நேரில். சரி, ஓஹோ இந்தியன் பேபி ட்ரெய்லர் ஓகே, நல்லா தான் இருக்குது. லவ், கெமிஸ்ட்ரி, லஸ்ட், ட்ராமா, எமோஷன்ஸ் பற்றி இதாக தெரிஞ்சிருக்கு. படம் வந்தோடனே நம்ம ரிவ்யூ பண்ணோம்.